ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து சிறுகீரை கறி போட்டு தான் செஞ்சுருக்கேன். இது வந்து சிம்பிள் ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து 2 வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் கீரையும் வந்து கிள்ளி அதுக்கப்புறமா அதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீரை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, பச்சைனாலே அழகுதாங்க. அதுக்கப்புறமா வந்து கறி எடுத்து வச்சுருக்கேன். கறி வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா கீரை வந்து செஞ்சாலே கொஞ்சமாக ஆகிடும் அதனால். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ இன்க்ரீடியன்ட் காமிக்க போகிறேன். 4 இன்க்ரீடியன்ட் தான், ஒன்றுமே கிடையாது இதில். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், இவ்வளோதாங்க. ஈஸியான சிம்பிளான ரெசிபி. இப்படி கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க, அப்படி ஒரு ரெசிபி. அதுக்கப்புறமா குக்கரில் ஸ்டவ்வில் குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றுங்க. வேறு என்ன, எண்ணெய் இல்லாமல் எந்த பொருள் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது, பட் வந்து எண்ணெய் ஊற்றினா தான் வந்து டேஸ்ட் வரும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அதுக்கப்புறமா சூடாகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை எடுத்து எல்லாமே கிளியராக சூப்பராக போட்டுருங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாகவே போவோம், நம்ம ஃபாஸ்ட்டாக போய் என்ன பண்ண போகிறோம், பொறுமையாகவே போவோம். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் வந்து தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சில பேர் இல்லை. பட் கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருத்தவங்க முன்னேறணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து நம்மளால் எந்த உதவி செய்ய முடியலைனாலும் ஒரு சப்ஸ்கிரைபில் என்னங்க ஆக போகுது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வந்து வெங்காயம் தக்காளி மிக்ஸ் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே வந்து தக்காளி கொஞ்சம் வந்து நல்லா மேஷ் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இதையும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூள் தான். நான் எப்போயுமே என் குழம்பு மிளகாத்தூள் தாங்க போடுவேன். ஏன்னா சக்தி மசாலா எங்கள் வீட்டில் யாருக்குமே செட் ஆகாது. அதனால் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் நானே வீட்டில் அரைக்கிறது, ஓன் ப்ராடக்ட் தாங்க, அதை அரைச்சி தான். அதுக்கப்புறமா மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடணும், ஒரு மாதிரி தொக்கு கிரேவி மாதிரி நல்லா அழகாக வந்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கறியும் போட்டுக்கிறேன். இதை விட சின்னதாக போடணுன்னா கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த சைஸ் தான் எடுத்திருக்கேன். யாரும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் 2 பேர் தான் நாங்கள். அதுக்கு வந்து இதுவே போதும்னு நினைக்கிறேன். நான் 2 பேர்னா 2 பேர் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. மொத்தம் 4 பேர் நாங்கள். 2 வந்து பசங்க தான், 2 பெரியவங்க, நானும் இவரும் 2 பேர் தான். அதுக்கப்புறமா உப்பும் போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரே விசில் தாங்க வைக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம தனித்தனியாக வச்சா அதுக்கும் டைம் வேஸ்ட்டு. பசங்களை வச்சுட்டு நம்ம சமைக்கிறதே கரெக்டாக இருக்குது. இதில் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் வந்து கீரையும் எடுத்து இதுலேயே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 4 விசில் விட போகிறேன். ஏன்னா வந்து கறி போட்டிருக்கோம் இல்லையா, கறி வந்து நல்லா வேகட்டும். ஒரு மாதிரி வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் நல்லா வெந்து வரட்டும்னு சொல்லிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் நான். சப்போஸ் உங்களுக்கு விசில் வந்து எடுத்ததுக்கப்புறமாவும் தண்ணி தெரிஞ்சுதுன்னா ஸ்லோவில் வச்சு கொஞ்சமாக மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை தண்ணி வற்றினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. நாங்கள் வந்து சப்பாத்தியில் தான் சாப்பிடுவோங்க, அப்படின்னு சொல்ல முடியாது, நீங்கள் சாப்பாட்லேயே வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், அல்டிமேட் டேஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தேங்க்யூ.